முதல்ல சொன்னேன் பார்த்தியா செலக்டிவ், அது என்னன்னா குறிப்பிட்ட ஒரு கலையை மட்டும் அது கொல்லும். அடுத்து சொன்ன நான் செலக்டிவ், அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இருக்க எல்லா செடியவும் அது பாதிக்கும். அது கான்டாக்ட்னா இப்போ இந்த இடத்துல படுதுன்னா இந்த இடத்துல மட்டும்தான் அதோட ஆக்ஷன் இருக்கும். சிஸ்டமிக்னா இந்த இடத்துல பட்டுச்சுன்னா அந்த செடி முழுசாக பாதிக்கும். அது ப்ரீ எமர்ஜென்ட்னா ஒரு களை முளைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மருந்தை தெளிச்சோம்னா அது மறுபடியும் முளைக்காது. போஸ்ட் எமர்ஜென்ட்னா அந்த களை முளைச்சி வந்ததுக்கப்புறம் அடிக்கணும். அப்போ தான் அதோட ஆக்ஷன் இருக்கும். ஓ, இவ்வளோ இருக்கா இதில்? நல்ல வேலை அவன் உடனடி மருந்து வீட்டில் இருந்துச்சுன்னு சொல்லி எடுத்து அடிக்கலை. அதை அடிச்சிருந்தோம்னா ஜோலி முடிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் பேராகோட்டுங்க கெமிக்கல் நான் செலக்டிவ் கான்டாக்ட் ஹெர்பிசைடு. அது பட்ட இடத்துல உடனே ரியாக்ஷன் கொடுக்கும். என்ன புண்ணியம் பண்ணானோ தப்பிச்சுக்கிட்டான். சரியா, நீ சொல்ற எல்லா மருந்துக்கும் ஒரு உதாரணம் சொல்லு. செலக்டிவ்க்கு பார்த்தோன்னா குயிசலஃபா பெத்தில், அட்ரஸினு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் செலக்டிவில் வரும். நான் செலக்டிவில் இப்போ சொன்னோம்ல கிளைபோசைட்டு, பேராகோட்டு இதெல்லாம் நான் செலக்டிவில் வரும். கான்டாக்டுக்கு பேராகோட்டு, டைகோட்டு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் வரும். இதே சிஸ்டம்க்கு கிளைபோசேட்டு, அட்ரஸினு, மெட்ரிபியூசினு இந்த மாதிரிலாம் வரும். ப்ரீ எமர்ஜென்சிக்கு பிரிட்டியாக்ளோரு இந்த மாதிரி கெமிக்கல்லாம் வரும். இதே போஸ்ட் எமர்ஜென்சினா நான் சொன்னோம்ல இந்த அட்ரஸினு சிஸ்டமிக்கில் பாதி வந்து போஸ்ட் எமர்ஜென்சியில் தான். சரியா, நான் இன்னொரு கேட்கணும்னு நினைக்கிறேன். யோ ஒழுங்கா அவன்கிட்ட போய் நான் என்ன சொன்னேன்னு அதை சொல்லியா? அவன் செடி வாடிக்கிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பான். இங்கேருந்து கேள்வியாக கேட்டு கொண்டுக்கிட்டு இருக்கா. போயா போ.